பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னா, மீண்டுமாக இந்த ஜெபமலையில் இந்த ப்ரேயர் வாக் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம சுற்றுப்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அழகாக ஸ்தோத்திரம் நம்ம 4 மாவடியில் இயேசு விடுவிக்கிறாருலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு சூப்பராக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். இப்படிப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சையே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, நீ பயப்படாத, பயப்படாத. வேதத்தில் 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாதுன்னா, பயப்படக்கூடாது. அழகாக சொல்கிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நம்ம கணவன் நமக்கு துணை நிற்பார், நம்ம மனைவி நமக்கு துணை நிற்பாங்க, நம்ம பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அவர்கள் ஒரு நேரத்தில் நம்ம கூட இருப்பாங்க, ஒரு நேரத்தில் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்கள குறித்து புகழ்ந்து பேசும் பொழுது, அவங்கள குறித்து காரியங்களை சொல்லும் பொழுது நம்ம கூட இருப்பாங்க. ஒரு சில தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னா, கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. இந்த துணையாக இருக்கிறன்ற வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு பிடிச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ யாருக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சங்கீதம் 115 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 9வது வசனம், சங்கீதம் 115:9, இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்புகிறதோ அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க, துணையாக இருக்கிறார். ஆண்டவர் துணையாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். நம்மளுடைய நம்பிக்கை எது மேலே இருக்கிறது? இன்றைக்கி ஒரு சில சோதனைகள் வரும் பொழுது, ஒரு சில பலவீனங்கள் வரும் பொழுது, ஒரு சில ஆசீர்வாத குறைபாடுகள் வரும் பொழுது, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறது அப்படின்னாக்க, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன இருக்கிறது, என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்கிறது, என்ன காணிக்கை கொடுத்து என்ன இருக்கிறது, என்ன அங்கே போய் என்ன இருக்குது, இங்கே போய் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை என்ன செய்கிறது அப்படின்னா அற்று போய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையாக இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னாக்க, அவர் துணையா இருக்கிறார்னா, காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு குறைபாடுகள் வருகிறது, அங்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார், அந்த இடத்துல அவர் இருந்தார், குறைவு இருந்தது, அவமானம் தான், வெட்கம் தான், குறைவு தான். ஆனாலும் அவர் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றி போட்டார். அந்த இடத்துல போய் அவரை நோக்கி பார்த்தாங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பெரிய அற்புதங்களை செய்தார். இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். 2வது அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். 2வது காரியம், முதல்ல நான் சொன்னேன், கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். 2வது ஸ்தோத்திரம், அவருக்கு பயப்படுகிற பயம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலோ, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க பயப்படலாம், பயப்படாமல் இருக்கலாம், அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, அவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுது, நீ எங்கே இருந்தாலும், நீ தண்ணீரில் நடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினியில் நடக்கும் பொழுதும் நீ வேகாது இருப்பாய். அவர் உனக்கு துணையாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி
நிறுத்தி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேரை அந்த சிலையை வணங்குங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களோடு ஆண்டவர் இருந்து அந்த அக்னி சுவாலையிலும் ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டா இருக்குமானா ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். 3வது காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்துல, ஆரோன் குடும்பத்தாரே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா. ஆரோன் குடும்பத்தாரே. இந்த ஆரோன் குடும்பத்தார்னா என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால், அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, எரேமியா 1:5 படி தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மளை கண்டு இருக்கிறது, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம மேலே என்ன இருக்கிறது அப்படின்னா, ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு காலிங் இருக்கிறது. அப்போ நிச்சயமா வேதம் சொல்லுகிறது ஆரோன் குடும்பத்தாருக்கு அவர் துணை நிற்கிறார். அப்போ அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அந்த கருவில் இருக்கும் பொழுதே கண்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு துணை நிற்பேன். அல்லேலூயா. நான் முதலாவது காரியம் சொன்னேன், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார். 2வது சொன்னேன், அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார். 3வது, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறதா, ஒரு காலிங் இருக்கிறதா? ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். நாம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஐயோ கணவன் இருந்தும் இன்னைக்கு நான் ஒரு தனிமையில் இருக்கிறேனே, மனைவி இருந்தும் நான் தனிமையில் இருக்கிறேனே, பிள்ளைகள் இருந்தும் இன்னைக்கு நான் கைவிடப்பட்டல இருக்கிறேன், நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அழுகிற புலம்புகிற தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல், நீ கர்த்தரை நம்பு, நீ அவருக்கு பயப்படு, உன் மேல அழைப்பு இருக்கிறதா, அவர் உனக்கு துணை நிற்கிறார். அவர் உங்களை கடைசி வரை அவர் கரை சேர்க்க போதுமானவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.